ஒரு தவறான சிகிச்சைனால காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணோட உசிரே போயிருச்சு. கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்துல உள்ள இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த பொண்ணு தான் 19 வயசாகிற இந்த ஹரிணி. இந்த பொண்ணுக்கு 13 வயசுல இருந்தே மூச்சு திணறல் பிரச்சனை இருந்துகிட்டு வந்திருக்கு. இதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணுக்கு மூக்குல ரத்தம் வந்ததுனால ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க உள்ள டாக்டர் பல செக்கப் எல்லாம் எடுத்து பார்த்த உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு வந்ததுனால எக்ஸாம் எல்லாம் இருந்திருக்கு. அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 18ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு மூக்குல வலி ஏற்பட்டிருக்கு. அதனால அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி 22ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி கொஞ்சம் நேரத்திலேயே அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாததுனால வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை மாத்திருக்காங்க. அங்க அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஆபரேஷன் பண்ணி அநியாயமா என் மகளை கொன்னிட்டீங்களேன்னு இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி மருத்துவ வசதியே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படிதான் அனுமதி கொடுக்கறாங்கன்னு தெரியல.